வணக்கம்ப்பா. இந்த ராகி கேழ்வரகுன்றோம்ல, அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, இன்னும் நிறையா சத்துக்கள்லாம் அதில் இருக்குது. அதை தினமும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எலும்புகள் பலப்படும். குழந்தைகளாம் அது கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உடம்பெல்லாம் நல்லா புஷ்டியாக வருங்க. மலச்சிக்கல் வராது. சக்கரை நோயாளிகளுக்கு நல்லது. அது எப்படின்னா கூழாக செஞ்சு குடிக்கலாம். கேழ்வரகு கூழ் செஞ்சு குடிக்கலாம், களி செஞ்சு சாப்பிட்லாம், அடை செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் அது கூட உளுந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டு ஆட்டி கொஞ்சமாக அரிசி கலக்கணும். நிறையா கேழ்வரகு இருக்கணும். கொஞ்சமாக அரிசி, தேவையான அளவு உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டி நம்ம பணியாரமோ தோசையோ அதில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு பணியாரம் தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை செய்யும்போது முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு கால்சியம் சத்து இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் இந்த வகையிலையாவது தினமும் ஒரு தடவையாவது நீங்கள் கேழ்வரகு எல்லோரும் சாப்பிட்டு பழகிறது நல்லது தான்.